சென்னை பல்லாவரத்தில் போதையில் ரகளையில் ஈடுபட்ட நபர்கள் தட்டி கேட்ட போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதுடன் ரோந்து வாகனத்தை அடித்து உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திடுக்கிடும் தாக்குதல் சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை பல்லாவரம் காவல் நிலையம் அருகே பிரபல பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதன் அருகே பல்லாவரம் போலீசார் ஜிப்சி வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவ்வழியாக சாலையில் செல்வோரை எல்லாம் ஆபாசமாக திட்டி தகராறில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதனை அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர்கள் புருஷோத்தமன் மற்றும் முரளிகிருஷ்ணன் ஆகியோர் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரம் அடைந்த போதை ஆசாமிகள் 3 பேரும் சேர்ந்து போலீசாரை கண்மூடித்தனமாக தாக்கத் தொடங்கினர். அத்துடன் ஆத்திரம் தீராமல் போலீசாரின் ஜிப்சி வாகனத்தின் பக்கவாட்டு கண்ணாடியையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். இதனால் பொதுமக்களின் உதவியோடு போலீசார் அந்த 3 பேரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பிடிபட்டவர்கள் குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ், மகேஷ்குமார் மற்றும் கோபி என தெரிய வந்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சமீப காலமாக போலீசார் மீது ரவுடிகள் தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை கண்ணகி நகரில் கஞ்சா வழக்கில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்ய சென்றபோது 3 பேர் போதையில் போலீசாரின் கையை கடித்து தாக்குதலில் ஈடுபட்டனர். அதே போன்ற ஒரு சம்பவம் பல்லாவரத்தில் அரங்கேறி இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.